இந்த முதல் வாரத்திற்கான கர்த்தருடைய தேவ செய்தி அவரிடத்தில் நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய பலமும் என்ற தலைப்பில் இருக்கிறது. நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய பலமும் என்ற தலைப்பில் தேவ செய்தியை தியானிக்க இருக்கிறோம். அதாவது இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தம் கர்த்தரே நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நமக்காக யாவற்றையும் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். நாம் இக்கட்டில் இருக்கும்போது அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறார். அவருடைய கண்கள் நம் மீது எப்பொழுதும் இருக்கிறது. நமக்கு எந்த தீமையும் அவர் அனுமதிக்க மாட்டார். நமக்கு எதிராக தீமையை செய்கிறவர்களை அவர் ஒடுக்குவார். ஹல்லேலூயா. அதுதான் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம். இந்த தேவ செய்தியில் நாம் 6 பாகங்களை காண இருக்கிறோம். முதலில் இந்த நம்பிக்கை வெளிப்படுவதற்கான காரணம், அதாவது நமக்குள் இருந்து கர்த்தரிடத்தில் இருக்கும் நம்பிக்கை வெளிப்படுவதற்கு காரணம் என்ன என்று முதல் அதை தியானிக்க இருக்கிறோம். ரோமர் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். ரோமர் 5வது அதிகாரம் 5வது வசனம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. நாம் எழுந்து நின்று இந்த தேவ வார்த்தையை கனப்படுத்துவோம். பிதாவே, எங்களுக்காக இந்த காலை வேளையில் இந்த தேவ வார்த்தையை தந்திருக்கிறீர். இதை உம்முடைய பிரசன்னத்திற்குள் கொண்டு வருகிறோம். ஆவியானவரை நீரே எங்களிடத்தில் இந்த தேவ வார்த்தையின் ஆழங்களை வெளிப்படுத்தி இதில் இருக்கும் சத்தியத்தை எங்களுடைய ஆவிக்குள் பிரவேசிக்க செய்யும். நாங்கள் ஆளுகையின் வாழ்க்கை வாழ்வதற்காக கிருபை ஊற்றும். எங்களுடைய இதயத்தை நாங்கள் திறந்து தருகிறோம். இதயத்திற்குள் உம்முடைய சத்திய வார்த்தை வருவதற்காக சந்தோஷத்தோடும் விசுவாசத்தோடும் காத்திருக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. உட்காரும். சாட்சிக்காக நாம் ஜெபிப்போம். கொஞ்சம் எழுதுறது. பிதாவே, ஹல்லேலூயா. வல்லமையான ஒரு சாட்சி எங்கள் முன்பாக வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய வலது கரத்தின் பராக்கிரம கிரியை என்பதை நாங்கள் இதை அறிந்திருக்கிறோம். இதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் இயேசுவே. உம்மை அன்பு செய்கிறோம் ஆவியானவரே. எல்லா துதி கனமகியும் உமக்கு ஏறெடுக்கிறோம் இயேசுவே. நாங்கள் சபையாக இந்த வல்லமையான சாட்சியை எங்கள் முன்பாக வைத்ததற்காக ஆமேன், 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 ஆமேன். காரும். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு நம்முடைய இதயங்களில் ஊற்றப்பட்ட இருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அதாவது அந்த நம்பிக்கை நம்மை கனப்படுத்தும். ஹல்லேலூயா. நமக்குள் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியினால் அவருடைய அன்பு நமக்குள் நிரப்பப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்ட நேரத்தில் நமக்கு தேவன் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்ட பிறகு அவருடைய ஆவியை நமக்குள் அவர் நிரப்பியிருக்கிறார். ஆவியானவர் நமக்குள் என்ன நிரப்பினார்? அவருடைய அன்பை நிரப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. காலியான ஹிருதயத்திற்குள் அவருடைய தேவ அன்பை, ஹல்லேலூயா, அவருடைய அன்பை அவர் நிரப்பியிருக்கிறார். அந்த அன்பு என்ன செய்ய இருக்கிறது? நம்மை வெட்கப்படுத்தாது. அது நமக்குள் ஒரு நம்பிக்கையை தருகிறது. எவ்வளவாக கர்த்தர் நமக்காக சிலுவையில் செய்திருக்கிறார். நம்மை ரட்சிப்புக்குள் கொண்டு வருவதற்காக இதையெல்லாம் செய்த இயேசு நமக்கு மேலும் எதை வேண்டும் என்றாலும் செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நமக்காக அவர் காத்திருக்கிறார். நாம் நம்முடைய ஹிருதயத்திலிருந்து நம்முடைய விண்ணப்பத்தை ஏறெடுக்க வேண்டியதுதான், ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டியதுதான் ஒரே ஒரு காரியம், நாம் செய்ய வேண்டிய காரியம். அவர் அந்த ஜெபத்தை கேட்கிறார். நீதிமானுடைய ஜெபத்தை
கேட்கும் தேவன். ஹல்லேலூயா. நீதிமான் என்றால் யார்? கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் நீதிமான். அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் தேவன். அது பல நேரத்தில் நம்முடைய ஜெபம் கேட்கப்படாமல் இருப்பதற்கு காரணமே நாம் நம்மை குற்றப்படுத்தி கொள்ளுகிறோம். நாம் குற்றப்படுத்தி, என்னுடைய ஜெபம் கர்த்தர் எங்கே கேட்க போகிறார், என்னுடைய ஜெபம் கேட்க, அதாவது நீங்கள் ஜெபிக்கும் ஜெபம் அவருடைய செவிக்குள் வந்து சேர்ந்தது என்று நாம் விசுவாசித்தால்தான் நாம் எதை கேட்கிறோமோ அதை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று வார்த்தை இருக்கிறது. நமக்கே நம்பிக்கை இல்லை என்றால், அவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார் என்பதை நாமே நம்பவில்லை என்றால் எப்படி அந்த ஜெபம் நமக்கு வாய்க்கும்? இதான் பல நேரத்தில் இருக்கும் விசுவாசிகளுடைய ஒரு குறை. அவர்களை குற்றப்படுத்தி என்னுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்பாரா என்ற ஒரு கேள்வி அவர்களுக்குள் இருக்கிறது. நீதிமானுடைய சத்தத்திற்கு கர்த்தர் செவி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் அவர் கர்த்தராகி தேவன் என்ன செய்கிறார்? நம்மை தூக்கி எடுக்குகிறார். ஹல்லேலூயா. அப்படி விட்டு விட மாட்டார். மனம் திரும்பி மன்னிப்பை கேட்டவுடன் நம்மை மன்னித்து அவர் நம்மை தூக்கி எடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை விலக்குவதில்லை. அவர் என்ன, உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. வாக்கு மாறாத தேவன் அவர். ஹல்லேலூயா. நம்மை அவர் விலக்கி வைப்பதில்லை. அவர் நம்மோடு இருக்கும் தேவன். எந்த நேரத்தில் எப்படியான இருந்தாலும் சரி, நீதிமான் என்றால் கர்த்தராகி இயேசுவை நாம் முழு இதயத்தோடு ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் நீதிமானாக இருக்கிறோம். நாம் அதற்காக பரிபூர்ணப்பட்டவர்கள் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் பல குறைகள் இருக்கிறது. அப்படி இருந்தாலும் அந்த குறைகளை அவர் அதிகமாக பார்ப்பதில்லை. நமக்கு தருணத்தை தருகிறார் திருந்துவதற்கு. ஏன்? நாம் மனுஷன் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். நம்மை அவருடைய வார்த்தையினால் நம்மை தினந்தோறும் சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். நாம் ஒரு நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு நாம் செல்வதற்கு, ஒரு நிலை பரிசுத்தத்திலிருந்து அடுத்த நிலைக்கு செல்வதற்கு அவருடைய வார்த்தையில் இருக்கும் சத்தியம் நமக்குள் பிரவேசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சத்தியம் நமக்குள் பிரவேசிக்க நமக்குள் இருக்கும் மகிமை இன்னும் அதிகரிக்கும். மகிமை அதிகரிக்கும் போது பரிசுத்தமும் அதிகரிக்கும். அதனால்தான் தேவ வார்த்தையை நாம் கேட்பதற்கு நாம் விலகி இருக்கக்கூடாது. தேவ வார்த்தை போதிக்கும் போது அந்த இடத்தில் நாம் பிரசன்னமாக இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தை தான் நம்முடைய ஆத்மாவை சுத்திகரிக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய ஆவியும் அவருடைய சத்தியம்தான் பலப்படுத்துகிறது. ஆத்மாவை சுத்திகரிக்கிறது, நம்முடைய ஆவியை பலப்படுத்துகிறது. இதே வார்த்தையில் இருக்கும் சத்தியம். ஹல்லேலூயா. இந்த 2 காரியங்களையும் தேவ வார்த்தை ஒரே நேரத்தில் செய்கிறது. அதற்காக தான் நாம் தேவ வார்த்தை இருக்கும் இடத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. பல பேர் நான் வீட்டில் இருந்து ஆன்லைனில் பார்த்துக்கிறேன். அது உங்கள் சௌகரியத்துக்கு நம்ம சௌகரியத்துக்கு நாம் தேவ வார்த்தை கேட்கக்கூடாது. தேவ வார்த்தை கேட்பதற்கு சில சிரமங்கள் எடுக்க வேண்டும். ஏனென்றால் சபை கூடுதலை விட்டு விடாதீர்கள் என்ற வார்த்தையை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படி என்றால் ஒரு பிரயாசப்பட்டு தான் நாம் தேவ வார்த்தை கேட்பதற்காக வருகிறோம். சத்தியத்தை வாங்கு, சத்தியத்தை நீ விற்காது என்று சொல்லு. சத்தியத்தை வாங்கு என்று சொல்லும்போது எவ்வளோ சிரமப்பட்டு நீங்கள் அந்த பஸ்ஸுக்கு காசு கொடுத்து, இல்லை ஆட்டோவுக்கு காசு கொடுத்து, இல்லை டாக்ஸிக்கு காசு கொடுத்து வர்றீங்க. அந்த சிரமப்பட்டு வருவது அதுதான் நீங்கள் அதை வாங்குறீங்க. அதை எதற்காக போகிறீங்க? அவ்வளோ சிரமப்பட்டு சத்தியத்தை வாங்குவதற்காக. ஹல்லேலூயா. அந்த சத்தியத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது நமக்குள், ஹல்லேலூயா, அது நித்தியத்திற்கும் அது நம்முடைய ஆவிக்குள் நிலைத்திருக்கும், நம்மை விட்டு விலகாது. ஹல்லேலூயா. எப்படி இந்த கிளாஸ் டம்ளரில் தண்ணின்னு சொல்கிறோமோ, ஒரு தெளிவாக சொல்லுகிறோமோ, அதே வண்ணமாக சத்தியம் நமக்குள் வந்தால் இது எது என்று நாம் அதை அறிவோடு சொல்லுவோம். எனது சரீரத்தில் தெய்வீக சுகத்தின் வல்லமை இருக்கிறது, பிசாசுடைய வியாதிக்கு இடமில்லை
என்று ஒரு உறுதியோடு சொல்லுவோம். வியாதி சரீரத்தில் இருந்தாலும் அதை என்ன செய்ய மாட்டோம், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதை நாம் என்ன செய்வோம், நிராகரிப்போம், அதை தள்ளுவோம். ஹல்லேலூயா. அதை எதிர்ப்போம். பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களிடத்திலிருந்து விலகி ஓடுவான். ஹல்லேலூயா. அதே வண்ணமாக அவனுடைய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது அதை எதிர்த்து நிற்கும்போது அது விலகி ஓடும். அதை எதிர்த்து நிற்பதற்கு என்ன தேவை? விசுவாசம். அந்த விசுவாசம் நமக்குள் இருப்பதற்கு என்ன தேவை? தேவவார்த்தையின் சத்தியம். அதனால்தான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று பார்க்கிறோம். இந்த நம்பிக்கை எதனால் வருகிறது? நாம் கர்த்தராகிய இயேசு நமக்காக செய்த காரியங்களை நன்கு அறிந்ததனால் நாம் ஒரு நம்பிக்கையோடு இருப்போம். கர்த்தர் எனக்கு இவ்வளவாக செய்திருக்கிறார், இந்த காரியத்தையும் அவர் எனக்கு செய்து முடித்திருக்கிறார். சிலுவையில் யாவற்றையும் செய்து முடித்தவர் இயேசு. நான் செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் இதை முறையிட்டு இதை அவர் கேட்டார், அவருடைய செவிக்குள் போனது என்று விசுவாசிக்கும் போது அந்த நம்பிக்கை வீண் போகாது. அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அந்த நம்பிக்கை நம்மை கனப்படுத்தும். அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து சேரும். இரண்டாவது, கான்ஃபிடென்ஸ் டு அவர் ட்ரஸ்ட். அதாவது நம்முடைய நம்பிக்கைக்கு இருக்கும் அந்த தைரியம் எதனால் வருகிறது என்று ஐசையா 36:4. ஏசாயா 36வது அதிகாரம் 4வது வசனம். ரப்சாக்கே அவர்களை நோக்கி, அசிரியாவின் ராஜாவாகிய மகாராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பியிருக்கிற இந்த நம்பிக்கை என்ன? ஹல்லேலூயா. நீ எந்த தைரியத்தில் எதை நம்பிக்கொண்டிருக்கிறாய் என்று கேட்கிறார். அதாவது எசேக்கியா யூத நாட்டின் ராஜா, அசிரிய நாட்டின் ராஜா தான் ரபஷேக்கா என்பது அசிரிய நாட்டின் ராஜா. அவன் இஸ்ரேல் நாட்டை வென்று விட்டான். அவன் இவ்வளோ பெரிய இஸ்ரேல் நாட்டை நான் வென்று விட்டேன், நீ எல்லாம் ஏமாத்திரம், நீ எதை நம்பிக்கொண்டிருக்கிறாய், நான் உன்னை அப்படியே உன்னை அழித்திடுவேன் சொல்லி அவன் வீம்பு காண்பிக்கிறான். எசேக்கியா தைரியமாக நின்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது இந்த அசிரிய ராஜாக்கு, எந்த நம்பிக்கையை வைத்து நீ இந்த வண்ணமாக தைரியமாக நின்று கொண்டிருக்கிறேன்னு கேட்கிறார். இந்த தைரியத்திற்கு காரணம் என்ன? எசேக்கியாவுக்கு கர்த்தராகிய தேவன் மீது இருந்த நம்பிக்கை. நம்பிக்கை இருக்கும் இடத்தில் என்ன இருக்க வேண்டும்? தைரியம் இருக்க வேண்டும், கான்ஃபிடென்ஸ் இருக்க வேண்டும். நாம் கர்த்தர் இதை எனக்காக செய்து முடித்திருக்கிறார், இது நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் வந்து சேரும், நான் தோற்று போவதில்லை, எனக்கு வெற்றி நிச்சயம். எசேக்கியா என்ன சொன்னார்? எனக்கு வெற்றி நிச்சயம். நீ எவ்வளோ பெரியவனாக இருந்தாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, என்னுடைய தேவன் உன்னை விட பெரியவர். ஹல்லேலூயா. ஆனால் என்னுடைய தேவன் என்னோடு இருக்கும்போது எனக்கு வெற்றி நிச்சயம் என்று தைரியத்தோடு அவரை கர்த்தராகிய தேவனை நம்பி இருந்தார். ஸோ நமக்குடைய நம்பிக்கைக்கு என்ன தேவை? நமக்குள் இருக்கும் தைரியம். என்ன தெரியும்? யார் என்ன தோற்று போனாலும் அதை பற்றி கவலை இல்லை, இன்னொரு விசுவாசியே தோற்று போனாலும் அதை பற்றி கவலை இல்லை. உங்களுக்குள் இருக்கும் தைரியம் அதுதான் அந்த நம்பிக்கையை உங்களுக்கு கொண்டு வரும். ஹல்லேலூயா. அதாவது யாராவது தோற்று போனால் அதற்கு காரணம் என்ன? அவர்கள் இன்னும் அந்த தைரியத்தில் நிற்கவில்லை. கர்த்தரை நம்பி அந்த தைரியத்தில் நிற்காததனால் அவர்கள் தோற்று போனார்கள். கர்த்தர் எனக்கு எந்த சூழ்நிலை, சுற்றுச்சூழ்நிலை எந்த வண்ணமாக இருந்தாலும் சரி, அதாவது முற்றிலும் ஒரு மோசமான நிலையாக இருந்தாலும் சரி, நம்முடைய நம்பிக்கையில் ஒரு தைரியம் இருக்க வேண்டும். கர்த்தர் எனக்காக செய்வார். நான் அவரிடத்தில் முறையிட்டிருக்கிறேன், என்னுடைய சத்தத்திற்கு அவர் செவி கொடுப்பார். அவருடைய செவிக்குள் என்னுடைய ஜெபம் போன உடனே அவர் கேட்டிருக்கிறார். அவர் கேட்டதனால் நான் எதை ஜெபித்தோனோ அதை நான் பெற்றுக்கொள்வேன் என்று ஒரு தைரியம். ஹல்லேலூயா. நம்பிக்கைக்கு என்ன தேவை? ஒரு தைரியம் தேவை. நம்புகிறேன்னு சொல்லி அடுத்த நிமிடம் ஜெபித்த பிறகு உடனடியாக நடக்குமா நடக்காதுன்னு தெரியல, கொஞ்சம் பயமாக தான் இருக்குன்னு சொன்னால் அப்போது கண்டிப்பாக நடக்காது. ஏன்னா அந்த இடத்துல தைரியம் கிடையாது. நம்முடைய நம்பிக்கையோடு சேர்ந்து நமக்குள் ஒரு தைரியம் வேண்டும். கர்த்தர் எனக்காக நிச்சயமாக செய்வார் என்று. ஹல்லேலூயா. அதாவது நான் யாரை நம்பியிருக்கிறேன்? ஹல்லேலூயா.
எல்லாவற்றையும் செய்து முடித்த இயேசுவை நம்பியிருக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில் தோல்விக்கு இடமே இல்லை. அந்த வெற்றியை தான் நான் நம்பியிருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் வெற்றியின் தேவன். ஹல்லேலூயா. அவருக்கு எந்த இடத்திலும் தோல்வி இருக்க முடியாது. நான் என்னை நம்பி இருக்கல, ஆனால் கர்த்தராகிய தேவனை நம்பி இருக்கிறேன், கர்த்தராகிய இயேசுவை நம்பி இருக்கிறேன். அவர் நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பார். அந்த தைரியம் இருக்கும் வரையும் கர்த்தர் நம்மை விட்டு விலக மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில் அந்த காரியத்தை செய்து முடிப்பார். மூன்றாவது காரியம், அவருடைய நீதித்துவமான ரைட்டியஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ், அவருடைய நீதித்துவமான தீர்ப்புகள் என்று சொல்லலாம். சங்கீதம் 48வது அதிகாரம் 9-11 வரையும். சங்கீதம் 48வது அதிகாரம் வசனங்கள் 9-11 வரை. தேவனே, உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். தேவனே, உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்தரங்கள் பரியந்தமும் விளங்குகின்றது. உமது வலதுகரம் நீதியினால் நிறைந்திருக்கிறது. உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் சியோன் பர்வதம் மகிழ்வதாக, யூதாவின் குமார்த்திகள் களி கூறுவார்களாக. ஹல்லேலூயா. அவருடைய நீதி எங்கே இருக்கிறது? வலது கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதாவது நீதியின் கோல் அவருடைய வலது கரத்தில் இருக்கிறது. அந்த நீதியின் கோலை எடுத்து அவர் எழும்பினால் நம்முடைய வாழ்க்கையில் அவர் நீதியை கொண்டு வருவார். அதை ஹல்லேலூயா தரிசனத்தில் கண்டால் தான் உங்களுக்கு தெரியும். அவர் நம் ஜெபிக்கும் போது எனக்கு எதிராக சத்ரு எழும்புகிறான் என்று சொல்லி, இந்த சத்ரு எனக்கு எதிராக வரல ஆண்டவரே, உமக்கு எதிராக வருகிறான். நான் உம்மை விசுவாசித்து நிற்பதனால் அவன் உமக்கு எதிராக வருகிறான். இந்த சத்ரு இனிமேல் வராதபடி என்னை காத்துக்கொள்ளும், என்னை எதிர்க்காதபடி காத்துக்கொள்ளும் என்று சொல்லும்போது நீதியின் தேவன் அவருடைய இருக்கையிலிருந்து அவர் கோலை எதிர்த்து அவர் நிற்பார் பாருங்க. ஹல்லேலூயா. அப்பொழுது அந்த இடத்தில் நீதி உடனடியாக இந்த பூமியில் தெரியும். ஹல்லேலூயா. விளங்கும் உடனடியாக. அடுத்த க்ஷணமே இந்த பூமியில் அவருடைய நீதி வந்து இறங்கும். அவர் அவருடைய வார்த்தையின்படி தான் காரியங்களை செய்வார். நாம் நம்முடைய வாழ்க்கை அவருடைய வார்த்தைக்கு ஒப்பாக இருந்தால் நமக்கு தான் அவருடைய நீதி வந்து விளங்கும். ஹல்லேலூயா. அவருடைய நீதி வந்து நம் பக்கமாக தான் கர்த்தர் செய்வார். எதனால்? நாம் அவருடைய வார்த்தைக்கு ஒப்பாக நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். வார்த்தையை விலகாமல் இடதுபுறமோ வலதுபுறமோ போகாமல் வார்த்தையின்படி நாம் நடந்து கொண்டிருக்கும் போது நமக்கு வெற்றி நிச்சயம். ஹல்லேலூயா. நமக்கு நீதி நிச்சயம். உம்முடைய நியாய தீர்ப்பு நிமித்தம் சியோன் பர்வதம் மகிழ்ச்சியாக, யூதாவின் குமாரத்திகளும் களி கூறுகிறார்கள். ஹல்லேலூயா. சபையை பற்றி சொல்லுகிறார்கள். குமாரத்தி என்றால் நம்மை சபையை குமாரத்தி என்று தான் சொல்லுவார், சபையோரை. ஹல்லேலூயா. சியோன் என்றால் சபை. சபையும் சபையோர்களும் மகிழ்ச்சியோடு ஹல்லேலூயா களி கூறுவார்கள். எதனால்? கர்த்தர் அவருடைய நீதியின் கரத்தினால் நமக்கு அவருடைய நீதியை நமக்கு விளங்க செய்வார். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கை நமக்குள் இருக்கும் வரை ஹல்லேலூயா நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. அவர் எப்படிப்பட்ட தேவன்? வார்த்தையின்படி நீதியை அளிக்கிறவர். அவர் நீதியை அவருடைய கரத்தில் ஒரு கோலாக வைத்திருப்பவர். அந்த கோல் என்னது? வார்த்தையின் கோல். ஹல்லேலூயா. அதுதான் அவருக்கு அளவு. அந்த வார்த்தையின்படி யார் நீதியாக நடந்தாலோ அவர்கள் பக்கம்தான் அவருடைய நீதி இருக்கும். நாம் அந்த நம்பிக்கையில் நிச்சயமாக இருக்கலாம். நம் பக்கமாக தான் கர்த்தர் அந்த வெற்றியை தருவார். நமக்காக யுத்தம் செய்வார், நமக்காக பரிந்து பேசுவார், நமக்காக அவர் காரியங்களை செய்து முடிப்பார். நம்மை அந்த கட்டிலிருந்து நம்மை விடுதலை செய்வார். சத்துருடைய கரத்திலிருந்து விலக்கி வைப்பார். சத்துருவை ஒடுக்குவார். ஹல்லேலூயா. எதனால்? அவர் அவருடைய நீதியின்படி
அவர் காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய நம்பிக்கைக்கு அஸ்திவாரம். ஹல்லேலூயா. நமக்கு நம்முடைய ஜெபத்திற்கும் நம்முடைய நம்பிக்கைக்கும் அஸ்திவாரம் என்ன? அவர் எல்லாமே அவருடைய நீதியின்படி தான் செய்வார் என்று. ஹல்லேலூயா. அதுதான் நமக்குள் இருக்கும் பலமும். அதனால்தான் பலத்தோடு, ஆவியல் பலத்தோடு இருக்கலாம். கர்த்தராகிய தேவன் பாரபட்சம் இல்லாத தேவன். ஹல்லேலூயா. அவர் எப்படி நீதியை கொண்டு வருவார்? அவருடைய வார்த்தையின்படி காரியங்களை செய்கிறவர்களுக்கு தான் அவருடைய நீதி விளங்கும். 2 விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, அந்த 2 விசுவாசிகளில் யார் அதிகமாக நீதியில் நிற்கிறார்களோ அவர்கள் பக்கமாக தான் நீதி செல்லும். அவருடைய வெற்றி வந்து சேரும். ஹல்லேலூயா. அவர் பாரபட்சம் இல்லாத தேவன். 4வது காரியம் உண்மை உள்ளவர்கள் என்று. ஹல்லேலூயா. யாக்கோபு 2வது அதிகாரம் 5வது வசனம். யாக்கோபு 2வது அதிகாரம் 5வது வசனம். என் பிரியமான சகோதரரை கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக்கவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? பிரியமான சகோதரர்களே, யாக்கோபு எப்படிப்பட்டவர்? சத்தியத்தை நேராக வெட்டொன்று துண்டு 2 என்று சொல்லுகிறவர் தான் யாக்கோபு. அவர் என்ன சொல்லுகிறார்? பிரியமான சகோதரர்களை கேளுங்கள் என்று சொல்லுகிறார். இவ்வுலகத்தில் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவானாக ஆகவும். ஹல்லேலூயா. தரித்திரம் என்றால் ஆவியில் தரித்திரம், அதாவது ஆவியில் நொறுக்கப்பட்டவர்கள். ஆவியில் நொறுக்கப்பட்டவர். ஆவியில் தரித்திரம் என்றால் மனத்தாழ்மை உள்ளவர்கள். அவருடைய ஆவி என்ன? அதாவது எவ்வளோக்கு எவ்வளோ தாழ்த்த முடியுமோ அந்த அளவுக்கு அவர்கள் கர்த்தர் முன்பாக தாழ்ச்சியோடு இருப்பவர்கள். அவர்கள் எந்த பெருமைக்கும் இடம் கொடுக்காதவர்கள். கர்த்தர் அவர்களுக்கு தான் என்ன கொடுக்கிறார்? அந்த விசுவாசத்தில் அவர்கள் ஐஸ்வர்யவான்களாக இருப்பார்கள் என்று. ஹல்லேலூயா. பல நேரத்தில் ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் அந்த நேரத்தில் கர்த்தருடைய பிரசன்னத்தில் அவர்கள் தாழ்மையோடு இருந்து கர்த்தர் உயர்த்துகிறார். அவர்கள் உயர்ந்த பிறகு, ஐஸ்வர்யம் எல்லாம் வந்த பிறகு, உலகத்தின் ஐஸ்வர்யம், இந்த பணம் வெள்ளி பொண்ணெல்லாம் வந்த பிறகு அவருடைய ஹிருதயம் என்ன செய்கிறது? பெருமை வந்து விடுகிறது. இந்த பெருமை வந்த உடனே அந்த பெருமை தான் வீழ்ச்சிக்கு காரணம். மனத்தாழ்மை தான் உயர்வுக்கு காரணம். மனத்தாழ்மை உள்ளவனை கர்த்தர் கனப்படுத்துவார், அவர் உயர்த்துவார். ஆனால் பெருமை உள்ளவனை அவர் கீழே தள்ளுவார். நெபுக்கத்நேசரை கீழே தள்ளினவர் நல்லா உயர்த்தி ராஜாவாக வைத்து 7 வருஷத்தில் அவர் என்ன சொன்னால், இதெல்லாம் என்னால் வந்தது என்று சொல்லி பெருமையை அவன் வெளிப்படுத்தினான். அந்த அடுத்த க்ஷணமே அவனுடைய வீழ்ச்சி ஆரம்பித்தது. மிருகத்தை போல் அவன் 4 காலில் வந்து உலாவிக் கொண்டிருந்தான் காட்டுக்குள். அந்த அளவுக்கு. அதற்கு பிறகுதான் உன்னதத்தில் இருக்கும் தேவன் தான் எல்லாவற்றுக்கும் உயர்ந்தவர் என்று சொல்லி அவன் மனம் திரும்பின பிறகு திரும்ப அவனை கர்த்தர் அந்த சிங்காசனத்தில் ஏற்றினார். அவன் பெருமைப்பட்ட உடனே அவனுக்கு வீழ்ச்சி வந்தது. விழுந்த பிறகு அவனுடைய பெருமை போன பிறகு மனத்தாழ்மை வந்த உடனே திருப்பியும் அவனை சிங்காசனத்தில் உட்கார வைத்தார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? நம்முடைய ஹிருதயத்தை தான் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆவியை தான் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆவியில் நாம் எவ்வளோ தரித்திரர்களாக, ஆண்டவரே உம்மால் தான் எல்லாம் கூடும், உம்மை சார்ந்து இருக்கிறேன், உம்மை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி அவருக்கு நாம் ஒப்பு கொடுக்கும்போது அந்த நம்பிக்கை வீண் போகாது. அந்த மனத்தாழ்மையோடு கர்த்தரை நம்பி இருக்கும், அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கும்போது நமக்குள் என்ன இல்லை? நம்முடைய பலத்தினாலும் அல்ல, நம்முடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியினால்
எல்லாம் கூடும் என்பதை நாம் நன்கு அறிந்திருப்பதனால் நாம் மனத்தாழ்மையோடு இருக்கிறோம். அப்போது கர்த்தராகிய தேவன் நம்மை உயர்த்துவார். ஏன்? நம்முடைய சொந்த பலத்தை நாம் சார்ந்திருக்கவில்லை, நம்முடைய அந்தஸ்தை சார்ந்திருக்கவில்லை, நம்முடைய அறிவை சார்ந்திருக்கவில்லை. நாம் எதை சார்ந்திருக்கிறோம்? கர்த்தராகிய தேவனை. இதெல்லாம் இருந்தாலும் சரி, பணம் இருக்கு, அந்தஸ்து இருக்கு, அறிவு இருக்கு, எல்லாம் இருந்தாலும் இதெல்லாம் எனக்கு உதவாது ஆண்டவரே. நீர் உம்மை சார்ந்திருப்பது தான் எனக்கு உதவியாக இருக்கும். நீ உயர்த்தினாலே தவிர நான் உயர மாட்டேன். ஹல்லேலூயா. நான் என்னுடைய பலத்தினாலும், என்னுடைய பணத்தினாலும், என்னுடைய அந்தஸ்தினாலும், என்னுடைய அறிவினாலும் நான் உயர முடியாது. உம்மால் தானும் நான் உயர முடியும் என்று மனத்தாழ்மையோடு கர்த்தராகிய தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும்போது தானாகவே நம்மை அவர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. அதுதான் உண்மையுள்ளவர்கள். உண்மையுள்ளவர்கள் என்றால் அதுக்கு அர்த்தம் என்ன? அவர்கள் கர்த்தரை சார்ந்திருப்பார்கள், கர்த்தரை நம்பி இருப்பார்கள், கர்த்தரோடு இருப்பார்கள் எப்பொழுதும். ஹல்லேலூயா. அதுதான் உண்மையுள்ளவர்கள். உண்மையுள்ளவர்களுக்கு இந்த வண்ணமான ஒரு நம்பிக்கை இருக்கும். எல்லாமே அவரால் தான் கூடும். எதை செய்தாலும் நாம் முதலில் அவருக்கு ஒப்பு கொடுப்போம் என்று நாம் ஒப்பு கொடுத்து அந்த காரியங்களை செய்யும்போது தானாகவே அந்த காரியத்தில் வெற்றியும் வந்து சேரும், செழிப்பும் வந்து சேரும். எனக்கு தெரியும், அது எனக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எனக்கு இதில் இவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, இதை வந்து நான் கரைச்சி குடிச்சிருக்கேன் எல்லாம் சொல்லுனா எதுக்கும் உதவாது. ஹல்லேலூயா. கரைச்சி குடிச்சு பாஸ்டர் சிரிக்கிறாங்க. அந்த வார்த்தை வந்து ஒரு விசுவாசியை வந்து எங்கிட்ட சொன்னார் தொடக்கத்தில். அந்த விசுவாசி நம்ம சபைக்கு வரல, அதுக்கப்புறம் பைபிளை நான் கரைச்சி குடிச்சிருக்கேன்னு சொன்னார். அப்படியா? சரி. பைபிளை வந்து கரைச்சி குடிக்கிறதுக்கு என்ன தயிரா மோரா? ஹல்லேலூயா. அதாவது அந்த பெருமை, அது ஒரு பெருமை. ஆண்டவரே எனக்கு ஒன்றும் தெரியாது, ஆண்டவரே கற்றுக்கொடும். எவ்வளோ தான் கற்றுக்கொண்டாலும் இன்னும் அதில் ஆழம் இருக்கு, ஆழமாக நாம் போக போக தான் முத்தெடுக்க முடியும் சொல்லி நாம் எப்பொழுதுமே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லி உட்காரும்போது தான் அதிலிருந்து கர்த்தர் நமக்கு ஒரு முத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி உட்கார்ந்தா உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ போன்னு சொல்லி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். பெருமை உள்ளவனை அவர் தள்ளி வைப்பார். மனத்தாழ்மையோடு கர்த்தெடுத்து கற்றுக்கொள்வதற்காக நான் உட்கார்ந்திருக்கிறேன், கற்றுக்கொடும் ஐயா என்று சொல்லும்போது கர்த்தர் ஹல்லேலூயா அவர் தாராளமாக கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா. அதான் உண்மை உள்ளவர்கள் கர்த்தரை சார்ந்திருப்பார்கள், கர்த்தரே அவர்களுக்கு நம்பிக்கையாக இருப்பார்கள். ஐந்தாவது இன்ஹெரிட்டன்ஸ் பை ப்ராமிஸ், அதாவது வாக்கு தத்தத்தை ஒரு சுதந்திரிப்பு, வாக்கு தத்தத்தின் வழியாக சுதந்திரிப்பு. கலாத்தியர் 3:18, 19, 20 என்ற வசனங்களை வாசிப்போம். கலாத்தியர் 3வது அதிகாரம் வசனங்கள் 18 20 வரை. அன்றியும் சுதந்திரமானது நியாய பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்கு தத்தத்தினாலே உண்டாயிராது. தேவனதை அபிரகாமுக்கு வாக்கு தத்தத்தினாலே அருளிச் செய்தாரே. அப்படியானால் நியாய பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்கு தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அது அக்கிரமங்களின் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவ தூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டது. மத்தியஸ்தன் ஒருவனுக்குரியனல்ல, தேவனோ ஒருவர். ஹல்லேலூயா. அதாவது இந்த வசனங்களை வாசிக்கும்போது என்ன அறிந்து கொண்டோம்? கர்த்தர் எப்படிப்பட்டவர்? ஹல்லேலூயா. அவர் இந்த இடத்தில் அப்ராமை பற்றி நாம் வாசிக்கிறோம். அன்றியும் சுதந்திரமானது நியாய பிரமாணத்தினாலே உண்டானால் அது வாக்கு தத்தத்தினாலே உண்டாயிராது. தேவன் அதை அப்ராமுக்கு வாக்கு தத்தத்தினாலே அருள செய்தாரே. அப்படியானால் நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? வாக்கு தத்தத்தை பெற்ற சந்ததி வருமளவும் அதை
அக்கிரமங்கள் நிமித்தமாக கூட்டப்பட்டு தேவ தூதரை கொண்டு மத்தியஸ்தத்தின் கையில் கட்டளையிட்டப்பட்டது. மத்தியஸ்தன் ஒருவனாக இருக்கவில்லை, தேவனோ ஒருவர். ஹல்லேலூயா. இந்த இடத்தில் நமக்கு வாக்குத்தத்தம் எங்கிருந்து வந்தது? சிலுவையில் நமக்கு கர்த்தராகிய இயேசு செய்து முடித்த காரியங்களால் மட்டும்தான் நாம் இந்த வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரர்களாக மாறினோம். அவர்தான் நமக்கு மத்தியஸ்தராக இருந்தார். அதே வண்ணமாக எபிராமுக்கும் கர்த்தராகிய தேவன் கர்த்தர் அவரை அழைத்தார். அழைத்து ஒரு வாக்குத்தத்தத்தை தந்தார். பிரமாணத்தின்படி அவர் அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. அவர் எதனால் பெற்றுக்கொண்டார்? விசுவாசத்தினால் பெற்றுக்கொண்டார். விசுவாசித்து தேவனை விசுவாசித்ததினால்தான் அந்த வீட்டை விட்டும் பிதாவுடைய அந்த அவருடைய தகப்பனாருடைய வீட்டை விட்டும் அவருடைய உறவினர்களை விட்டும் அவர் விலகி வந்ததற்கு காரணமே அவர் கர்த்தரை நம்பி வந்தார். கர்த்தரை நம்பினால் அவருக்கு அது விசுவாசமாக கருதப்பட்டது. இந்த பிரமாணம் என்றால் பிரமாணத்துக்கு கீழ்ப்படிவது. ஆனால் இது கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்பது. கீழ்ப்படிவது என்று ஒரு கட்டளை. இந்த கட்டளையினால் நமக்கு வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியாது. நம்முடைய விசுவாசத்தினால் அந்த வார்த்தையை விசுவாசித்து கர்த்தருடைய வார்த்தை இதை அவர் சொல்லி இருக்கிறார், அதன்படி எனக்கு அதை சுதந்திரிப்பாக தருவார் என்பதை விசுவாசிக்கும் போதுதான் அந்த சுதந்திரிப்பு நமக்கு வரும். அந்த நம்பிக்கை நமக்கு எங்கே இருக்கிறது? நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் நமக்கு அந்த வாக்கு தத்தத்தை செய்து முடிப்பார். அதை தான் அப்ராம் விசுவாசித்தார். அப்ராம் பிரமாணத்தின்படி அவர் சொன்ன காரியங்கள் எல்லாம் வரும் என்று சொல்லி சும்மா இருக்கல. அவர் சொன்ன காரியங்களை அவர் செய்தார். இதை செய் அதை செய் என்று சொன்னார். அந்த வீட்டை விட்டு வா, தகப்பனார் வீட்டை விட்டு வா, நான் சொல்லுகிற தேசத்தில் போய் நீ இரு, உறவினர்களை விட்டு வா, நீ செய்கிறதெல்லாம் விட்டு நான் உனக்கு சொல்கிறேன், நீ என்ன செய்யணும்னு வந்து செய் என்று சொல்லும்போது அது எல்லாம் விட்டு விலகி உடனடியாக கர்த்தரோடு வந்த உடனே அந்த நேரத்தில் தான் அவருடைய விசுவாசம் வெளிப்பட்டது. கர்த்தராகிய தேவனுக்கு என்னை இவ்வளோ நம்பி, காணாத தேவனை அவ்வளோவாக நம்பி, அவருடைய வார்த்தையை நம்பி புறப்பட்டு வந்திருக்கிறார். அதே வண்ணமாக நாம் எல்லாம் அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு காணாத தேவனை அவருடைய வார்த்தையை விசுவாசித்து வார்த்தையை நம்பி இந்த வார்த்தையின்படி நாம் விசுவாசித்து கிரியைகளை செய்கிறோம். ஏன்? இதை செய்தால் நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், அவர் எனக்கு இதை செய்வார் என்று. வாக்கு தத்தத்தை சுதந்திரிப்பதற்காக நமக்குள் நம்பிக்கை தேவை. ஹல்லேலூயா. வாக்கு தத்தத்தின் வழிதான் நமக்கு சுதந்திரம். ஆனால் அந்த சுதந்திரிப்பதனால் வெறும் கர்த்தரை நாம் நம்பி இருப்பதனால். ஹல்லேலூயா. கர்த்தராகிய தேவனை முழுமையாக நம்பி இருக்கும் போது நாம் எந்த வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசிக்கிறோமோ அந்த வாக்கு தத்தம் நமக்கு வெளிப்படும். அதாவது யோபு இடத்திலும் அவருடைய கூட இருந்த எல்லாரும் சொன்னாங்க, உனக்கு இந்த மாதிரி நிலைமைன்னு. அவருடைய மனைவியும் சொன்னார், தேவனை தூஷித்து நீ உன்னுடைய ஜீவனை விட்டு விடுன்னு சொன்னார், தற்கொலை செய்து கொள்ளுன்னு சொன்னார். ஆனால் யோபுக்கு நம்பிக்கை இருந்தது, தேவன் மேல் நம்பிக்கை இருந்தது. ஹல்லேலூயா. என்னை கர்த்தராகிய தேவன் என்னை விட்டு விடமாட்டார், கைவிட மாட்டார். எனக்கு வெற்றி நிச்சயம், எனக்கு சுகம் நிச்சயம், எனக்கு ஆசீர்வாதம் நிச்சயம் என்று. அதே வண்ணமாக தான் எபிராமுடைய நிலை 100 வயதான போதும் பிள்ளை வருவதற்கு எந்த ஒரு சரீரத்தில் எந்த பலமும் இல்லை, அவருக்கும் அவருடைய மனைவிக்கும். அப்படி இருந்தும் வாக்கு தத்தம் செய்தவர், வாக்கு மாறாதவர், உண்மையுள்ளவர் என்று நம்பி இருந்ததனால்தான் அந்த வாக்கு தத்தம் எபிராம் சுதந்திரித்தார். நம்முடைய சுற்றுச்சூழலை பார்த்து நாம் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. யார் அந்த வாக்கு தத்தத்தை செய்திருக்கிறார்?
தேவன். அவரை தான் நான் நம்பியிருக்கிறேன். அந்த நம்பிக்கையின்படி எனக்கு அந்த வாக்கு தத்தம் என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுது நிச்சயம். என்னுடைய சுற்றுச்சூழலை நான் பார்க்க போவதில்லை, அவருடைய வாக்கு தத்தத்தை தான் பார்ப்பேன். விசுவாசித்து நம்பிக்கையோடு இருப்பேன். அவரால் கூடும், என்னால் கூடாது, ஆனால் கண்டிப்பாக அவரால் கூடும். அந்த உறுதியோடு அந்த நம்பிக்கை இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் அந்த காரியங்கள் நமக்கு வந்து சேரும். இதெல்லாம் இந்த நம்பிக்கையே நமக்கு ஒரு பலமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கடைசியாக அதையும் பார்த்து விடுவோம். அவருடைய வழியே நமக்கு பலம் என்று நீதிமொழிகள் 10:29 வாசித்து முடித்து விடுவோம். நீதிமொழிகள் 10:29. கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண், அக்கிரமக்காரருக்கோ கலக்கம். கர்த்தரின் வழி உத்தமர்களுக்கு அரண். ஹல்லேலூயா. அதாவது நீதிமான்களுக்கு அது ஒரு பலத்த ஒரு அரணாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அது நம்பிக்கையாக இருக்கிறது, அது ஒரு பலமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எது? கர்த்தருடைய வழி, வார்த்தையின் வழி. இந்த வார்த்தையின் வழியில் நாம் நடக்கும்போது அதுவே நமக்கு அது ஒரு ஸ்ட்ரெங்காக இருக்கிறது, அது ஒரு வல்லமையாக இருக்கிறது, ஒரு அரணாக இருக்கிறது. அந்த வார்த்தையின் வழியில் நாம் செல்லும்போது நிச்சயமாக கர்த்தர் எனக்கு இதை செய்து முடிப்பார் என்பதை நாம் நம்பிக்கையோடு இருக்கலாம். இந்த வார்த்தையின் வழி தான் நமக்கு இருக்கும் ஒரு அரண், நமக்கு இருக்கும் ஒரு பலமாக இருக்கிறது. வார்த்தையின் வழியை விட்டு நாம் இடதுபுறமோ வலதுபுறமோ போகாமல் வார்த்தையின்படி நாம் தொடர்ந்து நடந்தால், எதுவுமே நடக்கலைன்னா கூட பரவாயில்ல, நான் வார்த்தையை விட்டு விலக மாட்டேன். கர்த்தர் எனக்கு எப்போது செய்கிறாரோ அப்போது செய்யட்டும், ஆனால் வார்த்தையை விட்டு நான் விலக மாட்டேன். ஹல்லேலூயா. அந்த ஒரு திடமான ஒரு நம்பிக்கை இருந்தால் இந்த வார்த்தையின் வழியில் நடப்பதற்கு அதுவே நமக்குள் ஒரு அரணாக இருக்கிறது, ஒரு பலமாக இருக்கிறது. கர்த்தர் நமக்காக எதை நாம் நம்பி இருக்கிறோமோ அதை செய்தே முடிப்பார். ஹல்லேலூயா. யார் என்னை விசுவாசிக்கிறார்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவர்களை நான் அறிந்திருக்கிறேன், என்னை நம்பியிருப்பவர்களை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர்களுக்கு நிச்சயமாக அவர் அந்த காரியங்களை செய்து முடிப்பார். ஆனால் சோர்ந்து போக வேண்டாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்திற்காக நீங்கள் விசுவாசித்து கொண்டிருப்பீர்கள். அந்த நம்பிக்கையில் நாம் பலமாக இருக்க வேண்டும். கர்த்தர் எனக்காக இது செய்வார் என்று அந்த நம்பிக்கையோடு இருக்கும்போது அந்த வார்த்தையின்படி வெளிப்பாடை நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க இருக்கிறோம். அந்த நம்பிக்கை நமக்கு வீண் போகாது. அந்த நம்பிக்கை நம்மை என்ன செய்யும்? அது நம்மை கனப்படுத்தும். ஹல்லேலூயா. நம்மை வெட்கப்பட்டு போக விடாது. ஏனென்றால் கர்த்தர் எவ்வளவாக நம்மை அன்பு செய்ததனால் சிலுவைக்கு போய் நமக்காக மரித்தார். இதையெல்லாம் செய்த பிறகு நம்முடைய சிறு சிறு காரியங்களை நமக்கு செய்யாமல் இருப்பாரா? மீதி எல்லா காரியமே ஒரு தூசி அவருக்கு செய்வதற்கு. நம்மை பிசாசுடைய பிடியிலிருந்து மீட்பது தான் ஒரு மேலான காரியமாக கருதி நம் பூமிக்கு மனுஷனாக வந்து சிலுவையில் மரித்து நமக்காக பாடுகளை அனுபவித்து நமக்காக மரித்தார். இவ்வளவாக செய்த தேவன் நம்மை ரட்சிப்புக்குள் கொண்டு வந்தார். மீதி இருக்கும் காரியங்கள் எல்லாம் அவருக்கு ஒரு லேசான காரியம். ஹல்லேலூயா. நம் நம்பிக்கையோடு இருப்போம். நாம் எதை நம்பி இருக்கிறோமோ நிச்சயமாக கர்த்தர் நமக்கு செய்வார். ஆமென். எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா.